மத்திய கிழக்கு போர் தீவிரமடைந்து வந்த நிலையில் யாரும் எதிர்பாரா ஒரு திருப்பம் நடைபெற்றுள்ளது உலக நாடுகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தை தணிக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடந்த 2 நாட்களாக மிக முக்கியமான மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இரு நாடுகளும் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதாக விடுக்கப்பட்டிருந்த 48 மணி நேர கெடுவை தற்போது 5 நாட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் வெற்றியை பொறுத்து ஈரானுக்கு எதிரான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த வாரம் முழுவதும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர உள்ளன. ஆர்முஸ் நீரிணை திறப்பது மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை தவிர்ப்பது குறித்து ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஈரானின் தூதர் அலி முசாவி ஏற்கனவே ஆர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்ல அனுமதி அளிப்பதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 15% வரை சரிந்து பெரும் மாற்றத்தை கண்டுள்ளது. சர்வதேச அளவில் ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $17 குறைந்து தற்போது $96 என்ற நிலைக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் கச்சா எண்ணெய் விலை 13.5% சரிந்து ஒரு பேரல் $85.28 குறைந்துள்ளது. தற்போது எண்ணெய் விலை $100 கீழ் குறைந்துள்ளதால் இந்தியா உள்ளிட்ட இறக்குமதி நாடுகளுக்கு இது பெரும் நிம்மதியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.